குரல் முதன்மை செய்திகள். பட்டியல் சமூக பணியாளர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீது பாகுபாட்டை திணிக்கும் மின் வாரியத்தை கண்டித்து தஞ்சை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி டாக்டர் அம்பேத்கர் பணியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திட்ட செயலாளர் திருமா பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பணி இடமாறுதல் உத்தரவு வழங்கப்பட்ட மின் பாதை ஆய்வாளர்களை உடனடியாக பணிவிடுப்பு செய்ய வேண்டும். 23 நபர்கள் கணக்கீட்டாளராக 10 ஆண்டுகள் பணி செய்த நிலையில் அவர்களுக்கு ஆய்வாளர்களாக பணி உயர்வு வழங்க வேண்டும். கணக்கீட்டாளர் முதல் நிலை 2017ஆம் ஆண்டு என தவறாக உள்ளதை 2014 என சரி செய்து அனைவருக்கும் மறு உத்தரவு வழங்க வேண்டும். பதவி உயர்வு பணியிட மாறுதல்களில் சாதிய பாகுபாட்டை களைந்து தேவையின் அடிப்படையில் நிர்வாக காரணம் என வேறுபாட்டை பார்க்கும் நிலையை கைவிடவும், குற்றச்சாட்டு முகாந்திரம் அறிக்கை வழங்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் விசாரிக்கப்படும் பதவி உயர்வுகளை கெடுக்கும் குறிப்பான்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளரும் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் கு.க. பாவலன் கண்டன பேருரையாற்றினார். மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில தலைவர் பகுத்தறிவாளர் என்கிற பழனிசாமி, மாநில பொருளாளர் தம்பித்துரை, மாநில அமைப்பு செயலாளர் ஜெயபிரகாஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன், வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன், திட்ட தலைவர் சுப்பிரமணியன், திட்ட அமைப்பு செயலாளர் ஜெயச்சந்திரன், தினேஷ் பாபு, திட்ட பொருளாளர் கணேசன், மத்திய அலுவலக நிர்வாகி ஐயப்பன் உள்ளிட்ட திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்.